Hello friends, இன்னைக்கு நாம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோ டாப் 10 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன். பார்ட் 1ல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன், மார்க்கெட் லிங்க்டு அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸில் நமக்கு ரெகுலர் இன்டர்வலில் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸ்டாக மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கிடைக்கும். அதனால் ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா என்பிஎஸ், அதாவது நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம், எஸ்சிஎஸ்எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎம்விவிஒய் அதாவது பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமோட ஃபோக்கஸ் சீனியர் சிட்டிசனுக்கான இன்கம் கிரியேஷன். என்பிஎஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட். த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDA இந்த மெத்தடை மேனேஜ் பண்ணுறாங்க. என்பிஎஸ் அக்கௌண்ட் ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி 6,000 rupees வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டை 1,000 குறைச்சிருக்காங்க. என்பிஎஸ் சிஸ்டமில் ஈக்விட்டி, ஃபிக்ஸட் டெபாசிட், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்னு நம்ம அமௌண்ட்டை டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்மளோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற பர்சன்டேஜை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை நம்ம கவர்மெண்ட் பேக்கப் பண்ணுறாங்க. இதை ஷார்ட்டாக பிபிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பிபிஎஃபோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் லாங் டேர்ம், அதாவது 15 years. பிபிஎஃப்பில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகுறப்போ டேக்ஸ் இல்லை. அதனால் லாஸ்ட் இயர்ஸில் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ணுறனால இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பிபிஎஃப்பில் கவர்மெண்ட் எவ்ரி குவார்ட்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். நம்ம இந்தியாவில் முக்கால்வாசி எல்லாருமே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட் போட்டு வைப்பாங்க. இந்தியன் பாப்புலேஷனை பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸை விட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எஃப்டியை சூஸ் பண்ணுவாங்க. டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ரூல்ஸ் படி ஒவ்வொரு டெபாசிட்டரோட மணிக்கும் பேங்க்கில் இன்சூர் பண்ணுவாங்க. அந்த இன்சூர் அமௌண்ட் லாஸ்ட் இயர் 2020லேருந்து மேக்ஸிமம் 5 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெபாசிட்டர் அமௌண்ட்டை இன்சூர் பண்ணி வச்சா நம்ம டெபாசிட் பண்ணுற பேங்க்குக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா டெபாசிட்டர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதனால் நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். 2020க்கு முன்னாடி வர அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்குமே 1 lakh per டெபாசிட்டர்னு இன்சூரன்ஸ் கவர் ஆகும். நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இயர்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் மந்த்லின்னு தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்சிஎஸ்எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். மெயினாக ரிட்டையர் ஆன சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் எல்டர்லி பீப்புள் ஆஃப் ஏஜ் 60 and above இருந்தால் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்சிஎஸ்எஸோட டென்யூர் பீரியட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 years. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் 15 lakh. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ரிவ்யூட் பை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 5 years மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடை மேக்ஸிமம் 3 years வரைக்கும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா நம்ம மோர் தேன் 1 அக்கௌண்ட்லேருந்து எஸ்சிஎஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸபிள், அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட டேக்ஸ் டிடக்ஷன் அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் 50,000 நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம ஒன்ஸ் எஸ்சிஎஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்ட் அண்ட் நம்ம மெச்சூரிட்டி பீரியட் வர அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் பிஎம்விவிஒய் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பிரதான் மந்திரி வயா வந்தன யோஜனா அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்.
இதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஏஜ் 60 அண்ட் அபவ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டிவ் ஓல்ட் அண்ட் எல்டர்லி பீப்புளுக்கு 7.4% ரிட்டர்ன் பர் ஆனமில் இன்கம் சப்போர்ட் கொடுக்கறது மட்டும்தான். இந்த ஸ்கீம் மூலமாக நமக்கு பென்ஷன் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி ஆர் இயர்லி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமோட மினிமம் பென்ஷன் அமௌண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1000 பர் மந்த். அதே மேக்ஸிமம் பென்ஷன் அமௌண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 9250 பர் மந்த். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 lakhs. இந்த ஸ்கீமோட டென்யூர் பீரியட் வந்து 10 years. அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 10 years. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கீம் 31st March 2023 வரை அவைலபிளாக இருக்குது. அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தா நெக்ஸ்ட் 10 years வரைக்கும் நம்ம மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் பென்ஷன் அமௌண்ட் ரெண்டுமே நம்ம கையில் கிடைக்கும். அப்படி நம்ம இல்லைன்னா நம்மளோட நாமினி ஆர் லீகல் ஹையருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போகும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கிளாசிஃபிகேஷனில் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸான மார்க்கெட் லிங்க்டு அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸான கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட் பற்றி பார்க்கலாம். நான் ஃபினான்ஷியலில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு. ரியல் எஸ்டேட்னா என்ன? நம்மோட ஓன் ஹவுஸை பில்ட் பண்ணி நம்ம யூஸ்க்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது நம்ம நீட்காக நம்ம பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டேட்டிவ் ஒர்க். பட் இதே நம்ம ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கோ இல்லை ரெண்டல் பர்பஸ்க்கோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதில் நமக்கு ஏதாவது ஒரு சோர்ஸில் இன்கம் ரெகுலர் இன்டர்வலில் கிடைக்கணும். அப்போது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்கை ரெண்டலுக்கு விட்டால் அதுலேருந்து நமக்கு இன்கம் வரும். ஸோ அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் ரியல் எஸ்டேட்டில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இஸ் ஹைலி இல்லிக்விட். ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அப்ரூவல் வாங்கினா தான் நம்மளோட ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற ரிஸ்க் அப்படின்னு பார்த்தா நம்ம ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி போர்ட்லேருந்து அப்ரூவல் வாங்குறது தான். கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இருந்தால் நமக்கு அப்ரூவல் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் நம்ம ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். கோல்ட்னால் கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜஸ் அதாவது செய்கூலி போடுவாங்க. அது மோஸ்ட்டாக கோல்டோட காஸ்ட்லேருந்து 6 to 14% வரும். ஒரு வேளை ஸ்பெஷல் டிசைன்ஸ் அப்படின்னா அதுக்கு 25% வரை செய்கூலி போடுவாங்க. நம்ம ஜுவல்லரியாக இல்லாமல் கோல்ட் காயின்ஸாக கூட வாங்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னா நம்ம பேப்பர் கோல்டை கூட எடுத்துக்கலாம். பேப்பர் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ETF வழியாக கூட பண்ணலாம். ETF அப்படின்னா என்ன? ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபண்ட் மூலமாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை தான் பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சாவரின் கோல்ட் பாண்ட் ஒரு ரீசெண்ட்லி ஹைப்டு RBI ஸ்கீம் வித் டேக்ஸ் பெனிஃபிட். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம 1 கிராம்லேருந்து ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு 4 kg வர ஒரு ஃபிசிக்கல் இயரில் சாவரின் கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் இன்வெஸ்டராக இருந்தால் உங்களுக்கு 50 rupees பர் கிராம் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நாம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ஸை மார்க்கெட் லிங்க்டு அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அண்ட் ரிஸ்க்கும் ஹையாக இருக்கும். மார்க்கெட் லிங்க்டு அப்படின்னா மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட டெண்டன்சி சேஞ்ச் ஆகும். ஃபிக்ஸ்ட் இன்கமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட இன்கம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வெல்த்தை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நம்ம லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானை ஸ்கெட்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போத் மார்க்கெட் லிங்க்டு அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுலேயுமே கேட்டகரைஸ் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு A Group யூடியூப் சேனல். தேங்க்யூ.